ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் மாந்தோப்பானது விற்பனைக்கு வந்துருக்குங்க. இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறேன். முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இடம் எக்ஸாக்டாக கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் விலை, இந்த இடத்தோட லொக்கேஷன், வழிப்பாதை, இது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த இடம் கரெக்டாக வடமதுரை இருக்குது பார்த்தீங்களா, வடமதுரை 4 ரோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி மண் பாதை, அது தனிப்பாதை, சொந்த பாதை. 20 அடி பாதை தார் ரோட்லேருந்து இந்த நம்ம தோட்டத்துக்கு போகிற வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனி பாதையை வாங்கியிருக்காரு. ஃபுல் ஃபென்சிங்க. இடம் பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸ் ஷேப்பில், பாக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். மாந்தோப்புங்க, 3 ஏக்கர் மாந்தோப்பு. மொத்தம் 2 ஏக்கர் 90 சென்ட் உள்ள பட்டா பத்திரம், பாதையோடு சேர்த்து பாதை 10 சென்ட், மொத்தமாக பார்த்து 3 ஏக்கர் உங்களுக்கு பட்டா பத்திரத்தோடு வந்துடுங்க. 3 ஏக்கர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாமரம் தான் வச்சுருக்காரு. மாமரம் நல்லா ஈல்டில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ எடுத்தோம், நேற்று வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டுலேயே இருக்குது. நான் முன்பே ஒன்றா உங்களுக்கு மாமரத்தையும் காட்டியிருப்பேன் பாருங்கள். எதுவும் கேட் ஓப்பன் இல்லாதனால நான் வெளியே காம்பவுண்டு அந்த ஃபென்சிங் இருக்குல்ல, ஃபென்சிங் வழியாகவே எடுத்தேன். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தார் ரோடு. அந்த தார் ரோட்டில் இருந்தால் இந்த பைக்கு திரும்பி வச்சாங்கள, பைக்கில் ஒருத்தர் இந்த யூடியூப் நகர் பார்த்தீங்களா, அவர் தான் லேண்டு ஓனருமே அங்கே தான் இருக்கார். அங்கேருந்து பாதை தோட்டத்துக்கு வந்துடும். நம்ம இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூராமே இந்த குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பக்கிழங்கு போட்டிருக்காங்க. நேரில் பார்த்தா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குங்க. ரொம்பலாம் ஹை ரேஞ்செலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ விவசாயம் பண்ணுற அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். இது கரெக்டாக வடமிருந்து ஒரு 1.5 to 1.5 கிலோமீட்டர் ரேஷியோவில் இந்த இடம் வரும். பார்த்திங்கன்னா கிராமத்தை ஒட்டி வருதுங்க. கிராமத்துக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இடத்துக்கு தெற்கு பக்கத்து ஊர், அதேமாதிரி இடத்துக்கு வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஊர், கிராமம் இருக்குது. ஜூம் கேட்டிங்க, இது ஃபுல்லாக மாமரம். மாமரத்தில் ஈல்டு இப்போ கரண்டில் ஈல்டு எடுத்துருக்கு. மொத்தம் 3 ஏக்கர் பட்டா பத்திரத்தோட உள்ளே சிசிடிவி கேமராவோட வச்சுருக்காங்க. சோலார் போட்டு அப்புறம் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் இப்போ தோட்டத்தில் மேக்ஸிமம் இந்த ஏரியா பொறுத்தவரை யாரும் கிராமத்தை போட்டு போக மாட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஈல்டு வர சீசன் இல்லையா, ஈல்டு வரப்பெல்லாம் அதுக்கு ஒரு ஆள் அங்கேருந்து பார்த்துக்க முடியாதுல்ல. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா போட்டிருக்காரு. தோட்டத்து ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்குது. யார் தோட்டத்தில் போனாலும் தோட்டத்துக்கிட்ட வந்தாலும் நம்மளுக்கு நம்ம மொபைல் கலரம் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 50 மரம் பக்கம் வச்சுருப்பாரு நினைக்கிறேன். ஒரு 150 மரம் பக்கம், 140 மரம் பக்கம் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் சொல்லுவாங்கள்ல, செந்தூரா காய் சொல்லுவாங்கள்ல, அந்த செந்தூரா பழம் தான் வச்சுருக்காரு. ஜூம் பண்ணி காட்டினேன் பார்த்திங்களா, ஃபுல்லாகவே நல்ல ஈல்டுங்க. மரம் ஃபுல்லாகவே காயத்தான் இருக்குது. ஏன்னா உள்ள தோட்டத்தில் போயிருந்தால் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டியிருப்பேன். கேட்டு போட்டுருக்கனால வெளியே வேண்டிய எடுத்தனால உங்களுக்கு வெளியே தான் காமிச்சிங்க. ஒன்று ஒன்றா இதாக இருங்க. உள்ள மாங்காய் பார்த்திங்களா, நல்லா கொத்தாக காய்ச்சி தொங்குது பார்த்திங்களா. இந்த இடத்துக்கு இவங்க ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாரு. விலை நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காரு. விலை நேரடி சிட்டிங்கில் விலை குறைச்சி பேச சொல்லியிருக்காருங்க. விலையை பொறுத்த வரைக்கும் விலை ஃபிக்ஸட் கிடையாதுங்க, நெகோசியபிள் தான். ஒரு ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாரு. நம்ம பையர்ஸ் நேரில் போகும்போது விலை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நேரடியாக வாங்க, இடத்த பாருங்கள், இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம். போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஏரியா. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.